மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அனாதீன நிலத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியதால் பல லட்சம் ரூபாய் செலவழித்து குடியிருப்புகளை வாங்கிய மக்கள் குமுறும் நிலையில் ஒரு இடம் வாங்குவதற்கு முன் எவற்றையெல்லாம் சரிபார்க்க வேண்டும் என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரபல கட்டுமான நிறுவனமான காசா கிராண்ட் சென்னை தாழம்பூரில் காசா ஸ்மார்ட் டவுன் என்ற பெயரில் 400க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை கொண்ட அடுக்குமாடி கட்டிடத்தை கட்டியது. இதில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் அடுக்குமாடி கட்டிடம் உள்ள இடம் அரசுக்கு சொந்தம் என்ற நீதிமன்றத்தின் தீர்ப்பால் அதிர்ந்த மக்கள் காசா கிராண்ட் நிறுவனத்திற்கு எதிராக போராட்டத்தில் குதித்தனர். இச்சம்பவம் மட்டுமின்றி தமிழகத்தில் பல இடங்களில் இதுபோன்ற பிரச்சனைகள் எழுகின்றன. இதுபோன்ற பிரச்சனையெல்லாம் தவிர்த்து சிக்கலே இல்லாமல் சொந்தமாக நிலமோ வீடோ வாங்குவது எப்படி என்ற குழப்பம் பலர் மத்தியில் எழுந்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள முன்னாள் மாவட்ட பதிவாளர் பாலு, நாம் வாங்க வேண்டிய நிலம் அரசு தரப்பிலான அனைத்து அங்கீகாரத்தையும் பெற்றுள்ளதா என்பதை கவனிப்பது அவசியம் என்கிறார். ரெரா அமைஞ்ச பின்னால் ரெரா அங்கீகாரம் இருக்கா, ரெரா எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ எதுக்கெல்லாம் வருதோ அந்த பர்வியூவில் வருதோ ரெரா அங்கீகாரம் இருக்கிறதா, அப்புறம் டிடிசிபி அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளதா, நகர்ப்புற சென்னை நகரமாக இருந்தால் சிஎம்டிஏ அங்கீகாரம் பெறப்பட்டுள்ளதா, இந்த மாதிரி நம்ம அங்கீகாரத்தை பற்றி நம்ம செக் பண்ணிக்கிறணும். மிக முக்கியமாக வாங்கப் போகும் சொத்தின் வில்லங்கச் சான்றிதழை அலசி ஆராய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அந்த வில்லங்கச் சான்றில் கடைசியாக இடம்பெற்றுள்ள பெயர் நம்மளுக்கு விற்கிறவர் தானன்றதை உறுதிப்படுத்திக்கிற வேண்டும். அப்போ தான் அவர் ஓனரானு பார்க்க முடியும். அந்த ஈஸிலேயே கடைசி அவர் பேர் வந்தால் கூட அதுக்கு முன்னால் அதுக்கு பின்னாலெல்லாம் ஒரு கோர்ட் நீதிமன்ற அட்டாச்மெண்ட்டு, ஸ்டே, தடை மனு இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிறணும். இது வில்லங்கச் சான்றை பொறுத்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். ரியல் எஸ்டேட் தொழிலில் மிக பெரும் சிக்கல் என்னவென்றால் போலி ஆவணங்கள் தான். அசல் பத்திரத்தை போலவே போலி பத்திரங்களை தயாரித்து மோசடியில் ஈடுபடும் ஏமாற்று பேர்வழிகளிடம் இருந்து தப்பவும் அறிவுரை கூறுகிறார் முன்னாள் மாவட்ட பதிவாளர் பாலு. யாரிடம் நாம் சொத்து வாங்க இருக்கின்றோமோ அந்த உரிமையாளரிடம் அசல் ஆவணங்களை பெற்று பரிசீலிக்க வேண்டும். ஏனென்றால் பல நிகழ்வுகளில் அசல் ஆவணங்களைப் போலவே போலி ஆவணங்களும் தயாரிக்கப்படுகின்றன. சொத்தின் மதிப்பு கூட கூட அதிகரிக்க அதன் விலை எண்ணிலடங்கா மடங்கில் செல்லும்போது போலியான ஆவணங்களும் தயார் செய்யப்படுகின்றன. அந்த அசல் ஆவணமும் உண்மைதானா என்றதை தொடர்புடைய சார்பதிவாளர்களுக்கு நேரில் சென்று சார்பதிவாளரிடமோ அல்லது கீழ்நிலை ஊழியர்களிடமோ அதை செக் செய்து கொண்டு வேண்டியது நல்ல விஷயம். அந்த சொத்து அவர் ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கு முன்னால் அவர் வாங்கியிருப்பார். அந்த டாக்குமெண்ட் தான் உங்கள்கிட்ட கொடுப்பாரு. அதில் அவரோட முகவரி இருக்கும், அவரோட தொடர்பான விவரங்கள் இருக்கும், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு நம்பர் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வச்சு செக் பண்ணணும். அவர் அந்த முகவரியில் தான் குடியிருக்கிறாரான்னு முடிஞ்சால் பார்த்துக்கிறது இன்னும் நல்லது. இவை அனைத்தையும் சரிபார்த்து சட்ட ரீதியிலான சிக்கல்கள் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் சொத்தை வாங்குவது குறித்து முடிவெடுக்கலாம் என்பதே நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.